ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது இஓடி வீடியோங்க. இஓடினா என்னன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற சீரியஸை நம்ம ரெகுலராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் வந்து சனிக்கிழமை நம்மளோட டெக் அப்டேட்ஸில் கேட்குற கொஷின்ஸ்லாம் பிக்கப் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான பதில் கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஷின் மட்டும் எனக்கு பார்த்தா போதும், மொத்தமாக எல்லா கொஷினுக்குலாம் பதில் எனக்கு தேவையில்லடா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து என்னென்ன கொஷின் என்னென்ன டைமிங்கில் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் எல்லாம் பிசியில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் மலையில் இருக்கிற ஊருக்கெல்லாம் 4Gயே ஒழுங்காக டவர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா 5G சுத்தமாக கிடைக்காதானா? இல்லை அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லை தம்பி. 5G வந்து மலையில் இருக்க ஊருக்கெலாம் கிடைக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4G பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகும். ஸோ அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து 4G டவரை மலை பிரதேசங்களில் வந்து அவங்க நிறுவ விரும்பலை. காரணம் என்னென்னா, மலையில் கொஞ்சம் ரொம்ப கம்மியான மக்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு செலவு அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு டவரை வைக்கணும் அப்படின்னா இங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், அந்த டவரை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கான சிக்னல் எடுக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டவரை மெயின்டைன் பண்ணணும், அது வேறு இருக்குது. ஸோ எல்லாமே மலையில் போய் பண்ணுறாங்க. அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி மலையில் அவங்களோட நெட்வொர்க் யூஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஸோ அதனால தான் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் 5Gயை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணாது, ரொம்ப கம்மியான தூரம் தான் ட்ராவல் பண்ணும். அங்கங்கே சிக்னல் வைக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மலையில் இங்கேருந்து சிக்னல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கஷ்டம்தான் தம்பி. அடுத்து, ஹாய் ப்ரோ, ரியல்மியோட Realme 10 Pro Plus இந்தியாவுக்கு எப்போ வரும், கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நவம்பர் 17 நினைக்கிறேன் சைனாவில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் என்ன வந்துருச்சுன்னு டீஸ் பண்ணாலும் டிசம்பரோட கடைசி வாய்ப்பு இருக்குது. அதிகமாக ஜான்வரி பிப்ரவரி இந்த மந்தில் தான் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தேவையில்லாதது. கண்டிப்பாக ரெட்மியோட Note 12 சீரியஸ் வேணால் முன்னாடி வரலாம். ஆனால் வந்து Realme அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜான்வரி வர போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்தும் வேற ஒரு மொபைல் பற்றி தான். ஆனால் IQoo Neo 7 இந்தியாவில் எப்போ வரும்? ரொம்பவே சூப்பரான மொபைல். இந்தியா எப்போ வரும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மொபைல். எப்போ வரலாம் இந்தியாவுக்கு இது வரைக்கும் அஃபீஷியலாக எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் இது வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ இது எப்போ வரலாம்? இப்போதைக்கு எனக்கு வந்து குத்துமதிப்பாக சொல்லலாம்னா அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் லீக்ஸ் எதுவும் இல்லைனால என்னால் தெளிவாக சொல்ல முடியல. அடுத்து, நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஆஃபர் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்போ வரும்? ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுங்க. வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிக் பில்லியன் டே சேலை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே அடுத்த ஒரு ரொம்ப பெரிய சேலை எட்டு வந்துடுவாங்க. குறிப்பாக நவம்பர்லாம் அந்த சேலை வச்சுருவாங்க. வருஷம் அப்படி தான் நடக்கும். ஒரு மாதம் கேப்லேயே அந்த சேல் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஆச்சு அவங்க வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, பெருசாக எந்த சேல் பற்றியும் அவங்க ஷேர் பண்ணல அப்படின்றது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலடா அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஆஃபர், நார்மலாக வரதெல்லாம் ஆஃபராங்க, சும்மா ஆஃபர்னு போட்டுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஆஃபர் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் டிசம்பரோட ஆரம்பத்தில் அல்லது நவம்பர் லாஸ்ட்டில் வரணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஃபோன் வாங்கினா வேறு பேங்க் ஆஃபர்லாம் ஆட் ஆகாத ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை நண்பா. இதை வந்து கரெக்டாக எனக்கு வந்து சொல்ல தெரியல. ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அதிகபட்சமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்ததுன்னா பேங்க் ஆஃபரும் சேர்த்து தான் ஆட் ஆகும். நிறைய டைம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில மொபைலுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கீங்க அதனால் பேங்க் ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்தாலும் பேங்க் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஒரு சில டைமில் பேங்க் ஆஃபர் 5000 போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து 2500 தான் ஆஃபர் தர முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட மொபைலை போட்டு ட்ரை பண்ணி பார்த்து மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதுக்கு வேற வழி எதுவுமே கிடையாது அமேசானில். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் 99% எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட பேங்க் ஆஃபரும் சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அண்ணா பெஸ்ட் ப்ரௌசர் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே க்ரோம் மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா க்ரோமை கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட தேவையை பொறுத்து ஒன்று. அதே மாதிரி இந்த இசைமினி, குட்டி மூவிஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் மூவி டவுன்லோட் பண்ணுறது சேஃப் தானா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்போவுமே சேஃபே கிடையாதுங்க. ஸோ எந்த நேரத்துலனாலும் எப்படினாலும் ஆகலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற வெப்சைட்லாம் பெருசாக ஆட் எதுவும் புஷ் பண்ணாமல் ரொம்ப கொஞ்சம் சேஃப் மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்போவுமே சேஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. அடுத்து ப்ரோ 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் டிவி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
எல்லா ஆண்ட்ராய்டு டிவியுமே 10,000 தான் வருது, 32 இன்ச் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் முடிஞ்ச ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டிவி ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இன்ஃபினிக்ஸ் டிவி அதிகமாக 1000 வருது, ரெட்மி டிவி 1000 அதிகமாக வருது, தாம்சன் டிவிலாம் 8000 7,000 கிட்ட ப்ரைஸ் பக்கத்துலலாம் வருது. அதே மாதிரி ரியல்மி டிவியும் நிறைய டைமில் பார்க்க முடியுது. இது எல்லாமே நல்ல டிவி தான். ஸோ 10,000 டிவி வாங்கினா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்க வேண்டியது இருக்கும். இப்போவே வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய லோக்கல் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனோட ஆஃபர்ஸுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து MIUI 14 அஃபீஷியல் அப்டேட் டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எங்கேருந்து நான் சொல்ல, கம்பெனியே உருப்படியாக சொல்ல மாட்டாங்க, நம்ம இங்கேருந்து சொல்ல. இருந்தாலும் உங்களுக்காக நான் தேடி பார்த்து லீக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். லீக்ஸ் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 14 அப்படின்னு பார்க்கும்போது வந்து நவம்பர் 19, 20 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வந்து MIUIயோட Mi 12 சீரியஸ் மொபைலாக அந்த மொபைலும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் தான் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அடுத்து போக்கோவோட F4 பெஸ்ட்டா அல்லது ரியல்மியோட GT Neo 3 பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ரியல்மி GT Neo 3T தான் பெஸ்ட் மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா, ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெகுலராக GT Neo 3T இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூசேஜை பார்க்கும்போது வேகமாக இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, ரிஃப்ரெஷ் ரேட்டை ஃபீல் பண்ண முடியுது, கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஓகே இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஓகேடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து Neo 3T தான் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து ரெட்மியோட ரெட்மி நோட் 12 சீரீஸ், இது இந்தியா லான்ச் டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட்மி நோட் 12 சீரீஸ் லான்ச் டேட் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து Xiaomiயோட 12i லான்ச் ஆகும். ஸோ இந்த 12i தான் சைனாவோட ரெட்மி நோட் 12 சீரீஸ் தான் இந்தியாவில் வரப்போகுது. அதே மாதிரி இந்தியாவில் ரெட்மியோட நோட் 12 சீரீஸ் டிசம்பரோட லாஸ்ட் அல்லது ஜனவரி 1 தான் எதிர்பார்க்கலாம். ரெட்மி நோட் 12 சீரீஸும் இந்த ரியல்மியோட 10 சீரீஸும் ஒரே டைம் ஃப்ரேமில் தான் லான்ச் ஆகும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு மாதம் வித்தியாசம் வேணா இருக்கும். ஸோ அதனால் இதையுமே வந்து ஜனவரியில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. அவ்வளோதான் இன்னைக்கான ஈஓடி வீடியோ. போன டைமே ஈஓடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த டைம் கண்ணில் பட்ட எல்லா நல்ல கொஸ்டினுமே பிக் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் டெக் தகவலில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லை ஒரு நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டாவது கொடுத்துருப்பேன். ஸோ கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த சேனலில் அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.